கைலாய மலையில வேள்வி குழி வெட்டுவதற்காக தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேள்வி குழி வெட்டுகிறார்கள். ஆமா. அப்படி வேள்வி குழி வெட்டுகின்ற போது அதிலே படி அமைக்க வேண்டும் என்று படி அமைத்தார்கள். படி அமைத்து வேள்வி ஆழமாக வெட்டி வேள்வியானதை வளர்க்கிறார். சரிதான். எப்படி வேள்வி வளர்க்கிறாள்? எப்படி ஐயா? அத்தஞ்சி பியால ஜிபி அரசன் ஜிபி போட்டுடுவாள். அத்தஞ்சி ஆலம் ஜிபி அரசன் ஜிபி போட்டுடுவாள். அத்தஞ்சி பியால ஜிபி அரசன் ஜிபி போட்டுடுவாள். அத்தஞ்சி ஆலம் ஜிபி அரசன் ஜிபி போட்டுடுவாள். சந்தேகத்தை வைத்து சந்தேகத்தை வைத்து சாம்பராணிகளை வைத்து சந்தேகத்தை வைத்து சாம்பராணிகளை வைத்து ஏகரல்லை வைத்து ஏகரல்லை வைத்து பசுமை அருளோடி பசுமை அருளோடி திருப்பதனை வட்டை வைத்து கேள்விகளை வளர்த்திடுவாள் 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 அழகுதனில் வேள்விதன்னை 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 வளர்த்திடுவாள் 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 அப்படி ஐயா தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சித்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேள்வி யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேள்வியானது சந்தன கட்டை, சவ்வாது கட்டை, சாம்பிராணி கட்டை இதுவெல்லாம் பூசி சந்தனத்தினால் தலைமொழி அதோ சாந்தத்தினால் கோலமிட்டு வேள்வி யாகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தனை வருட காலம் வேள்வியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகளாக ஐயா? கைலாய மலையில இத்தனை வருடம் அந்த தேவர்கள் சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாள். எத்தனை ஆண்டுகளாக? பகவானை எண்ணி சிவனாரை எண்ணி அம்மா 12 வருட காலம். ஆமையா 12 வருட காலம் சரி வேள்வி யாகம் நடத்திடுவாள். அம்மா சிவநாமம் சொல்லிடுவாள். சிவ மந்திரம் சொல்லிடுவாள். அரகர மகாதேவா மந்திரத்தை சொல்லுவாள் ஐயா சிவமந்திரத்தை சிவநாமம் சொல்லிடுவாள். சிவனாரே சிவனாமம் சொல்லும் போது
கைலாய் சிவனாரே சிவநாமம் சொல்லும் போதே கைலாய மலையிலே சிவநாமம் சொல்லிடுவாய் கைலாய மலையிலே சிவநாமம் சொல்லிடுவார் சொல்லிடுவாள் தேவர்களும் சொல்லிடுவாள் சந்திரர்கள் சொல்லிடுவார் தேவர்கள் சொல்லிடுவார் மாறி மழை ஒளிவிடுமா மாறி மழை ஒளிவிடுமா மாறி மழை ஒளியே மும்மாரி மழை ஒளியே கேள்வியில உறங்குவாரா கேள்வியில உறங்குவாரா காவலிலே சங்கிலியா மராரையா சங்கிலி புரதா ஆகத்திலே சத்தியா மராரையா சங்கிலி புரதா காவலிலே சங்கிலி ஒரு சங்கிலி புரதா ஆடி வாராள் ஆகத்திலே சத்தியா சங்கிலி புரதா ஆடி வாராள் உந்தடி ஒரு கையிலே உந்தடி ஒரு கையிலே செல்வாய் ஒரு கையிலே ஆடி மாறுமையா வருமையா ஆடி மாறுமையா வருமையா சங்கிலி வாழ் புரதான் ஆடி வருமையா ஆடி வருமையா தேவா புரதானே என் பகவானுடைய சங்கிலி வாழ பூதத்தான் என்றால் பகவானுடைய பெரும் கதையினை அவரை வேள்வியிலே பிறந்தவர் சங்கிலி வாழ் பூதத்தான். ஆமா மார்பிலே சங்கிலியோடும் கையில பொந்தத்தடியோடும் இச்செருவாயோடும் ஆக்ரோஷமாக பிறந்தவர் என் பகவான் சங்கிலி வாழ்பூதத்தான். அந்த பகவான் பிறவியை பாடியிருக்கிறேன். இன்னும் அந்த பகவான் எங்கு வருகிறார், எப்படி வருகிறார் இந்த கடுக்கரைக்கு என்பதை அந்த கதையினை அடியே ஆரம்பிக்கின்றோம். ஆமா இவர் பரிவார தேவதையோடு காக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே காவல் காத்து கொண்டிருக்கும் போது காளி பெரும்புலையினுடைய வாதியாக இருந்தார், கைவாதியாக. அவர் சொன்ன வார்த்தை கேட்பார், அந்த மாதிரி பரிவார தேவதைகளோடும் காக்காட்சி மலையில காளி பெரும்புலையினுடைய வாதியாக சங்கிலி வாழ் பூதத்தான், சட்டநாத பூதத்தான், சேத்திரகால பூதத்தான், ஈஸ்வரகால பூதத்தான், இப்படி பேரு நாமத்தோடு காக்காட்சி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான நேரத்திலே இப்பொழுது வில்லிசை மூலமாக எல்லா மக்களும் கேட்கக்கூடிய கதை. ஆமையா, வடக்கு வீட்டுக்கு பகவான் எப்படி வருகிறார், அப்படி எந்த விதமாக இந்த அனந்தபுரம் என்று சொல்லக்கூடிய கடுக்கரையை தேர்ந்தெடுத்தார். கண்டிப்பாக நாடுகள் நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, அவலர்கள் ஒற்று நாடு, ஒற்று நாடு, நாடுகளே நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, அவலர்கள் ஒட்டு நாடு, ஒட்டு நாடு.
ஆரிமேளை பொழியும் நாடு ஆரிமேளை பொழியும் நாடு நாட்டிலும் நல்ல நாடு நாட்டிலும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு நாவலர்கள் போற்றும் நாடு அனந்த ஊரம் என்ற நாடு 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 என்ற நாடு நாட்டிலும் நல்ல நாடு அனந்த ஊரம் என்ற நாடு என்ற நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு ஐயா, நாட்டிலும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஆமையா மும்மாறி மழை பொழிகின்ற நாடு. சரி, எந்த நாடு என்று பார்த்தால் நாம் வாழுகின்ற அனந்தபுரம் என்ற கடற்கரை, அனந்தபுரம் என்ற கட்டுக்கரை நமது நாஞ்சி நாடு என்று சொல்லக்கூடும். இந்த நாஞ்சி நாட்டினுடைய பெருமையை நான் சொல்ல வேண்டுமானால் அடியேன் நாவு போராது. நாட்டிலும் நல்ல நாடு நாவலர்கள் புகழுகின்ற நாடு பொழிகின்ற நாடு கோடை மழை பொழிகின்ற நாடு மும்மாறி மழை பொழிகின்ற நாடு. ஆமா, எப்பொழுதும் குளிர்ந்த தென்றல் வீசுகின்ற நாடு. மும்மாறி மழை என்று சொன்னால் முன்னொரு காலத்திலே நம் நாட்டை ஆண்டதும் மன்னர் ஆட்சி. ஆமையா, மன்னர்கள் ஆட்சி. நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர் மன்னர் ஆட்சி. அவருக்கு ஒரு மலை, யாருக்கு? மன்னனுக்கு ஒரு மலை. ஆமா, நாட்டை ஆண்டு வந்து இந்த மன்னர்களுக்கு ஒரு மலை. ஐயா, வேதியர்களுக்கு ஒரு மலை, இதிகாசங்கள் படித்த பிராமணர்களுக்கு ஒரு மலை என்று இருந்தது. ஆமா, வேதங்கள் படித்த பிராமணர்களுக்கு ஒரு மலை, கற்புடைய பெண்களுக்கு ஒரு மலை. சவாய், இதுதான் மும்மாறி மலை பொழியும் நாடு என்பார். அதேங்க அப்பா. நாட்டிலும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு போற்றுகின்ற நாடுதான் அனந்தபுரம் என்ற கடற்கரையில வடக்கு வீட்டு வம்சம் வாழ்ந்து வருகிறது. சரிதான். அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படியா? இந்த விதமாக வாழ்ந்து வருகிறார். கண்டிப்பானே. இந்த வடக்கு வீட்டு வம்சத்தார்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? எல்லா உயிர்களும் தன்னுயிராக பாவித்து வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது வடக்கு வீட்டில் பாண்டியன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய பிள்ளை வாழ்ந்து வருகிறார். பாண்டியன் பிள்ளை சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தாள். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது அவருக்கும் திருமணமாகிறது. என்னாகிறது? அப்படி திருமணம் ஆகிறது ஐயா. சிவகாமி என்ற ஒரு அம்மாளை திருமணம் முடித்தார். அப்படி இப்படி வாழ்ந்து வர பார்க்க வேண்டாம்? கண்டிப்பா. கணவனையே தெய்வம் என கொண்டிருந்தாள், கணவனையே தெய்வம் என கொண்டிருந்தாள், இந்த கணவன் சொல்லி வேதம் என கண்டிருந்தாள். கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள், கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள், கணவன் சொல்லையை வேதம் கொண்டிருந்தாள். கணவனையே தெய்வம் என கொண்டிருந்தாள், கணவனையே தெய்வம் என கொண்டிருந்தாள், அந்த கணவன் சொல்லி வேதம் என கொண்டிருந்தாள். கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள், கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள்,
சிவகாமி திருடனே வந்திருந்தாயே. கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள். சிவகாமி கணவனையை தெய்வம் என கொண்டிருந்தாள். கணவன் சொல்லையை வேதம் என்றிருந்தாள். இந்த வடக்கு வீட்டுல அந்த அம்மா சிவகாமி அம்மா தாலி கட்டிய மணவனை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா. நம் மண் உலகத்துல ஒரு தாலியுடைய மரியாதை பெரும் மரியாதை. அந்த கணவனை தெய்வமாக மதித்த நாடு நம் நாடு. உண்மை. இப்படி வடக்கு வீட்டில சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இங்கு யாரையெல்லாம் வணங்க வருகிறாள்? யாரையா? அம்மையான வடக்கு வா செல்லியதான் வணங்கிடுவாள். அம்மையான வடக்கு வா செல்லியதான் வணங்கிடுவாள். அம்மையான வடக்கு வா செல்லியதான் வணங்கிடுவாள். ஆயான வடக்கு வா செல்லியதான் வணங்கிடுவாள். ஆயரோடு தம்பூரானா ஆயரோடு தம்பூரானா தம்பூரானே அடிதோடுவாய். தம்பூரானே அடிதோடுவாய். வெங்கடேஷ பெருமாளே வெங்கடேஷ பெருமாளே சிவனாரே அடிதோடுவாய். முத்தாரமை அடிதோடு நாள் அடிதோடு நாள் அடிதோடு நாள் அடிதோடு நாள் இன்பமாக வாழ்ந்து வருவாயே. முத்தாரம் மலை அடிதோடு நாள் அடிதோடு நாள் சிவகாமி வாழ்ந்து வாரா. இவர்கள் கடற்கரையிலுடைய அருள் பாவித்து கொண்டிருக்கிற அம்மா வடக்குவா செல்லியை வணங்கி ஆமா ஆயிரோட்டு தம்புரான் தம்புரானை அடிதொழுது. பகவான் தச அவதாரம் எடுத்த பகவான் வெங்கடேச பெருமானை அடிதொழுது அடிதொழுது கொண்டு சிவபெருமானை அடிதொழுது முத்தார் அம்மை அடிதொழுது இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சரி காலங்களானது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமண்ணே. வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடி கொண்டிருக்கிறது ஐயா. அந்த சிவகாமி அம்மாள் பகவான் திருவருளாலே பெருமருளாலே அவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? அவள் 10 மாதத்தில 10 மாதத்திலே 10 மாதத்திலே 10 மாதத்திலே அவள் குழந்தை விட்டெடுத்தாள். குழந்தை விட்டெடுத்தாள். குழந்தை விட்டெடுத்தாள். எடுத்தாள் விட்டெடுத்தாள். எடுத்தாள் அழகாலே குழந்தை விட்டெடுத்தாள். விட்டெடுத்தாள். அழகாலே குழந்தை அந்த சிவகாமி அம்மா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பகவானுடைய திருவருளாலையும் ஆயனூட்டு தம்பரானுடைய திருவருளாலையும் இந்த வடக்கு வீட்டு வம்சத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சபாய். அந்த பெண் குழந்தைக்கு தம்புரான் குட்டி என்ற ஒரு பெயரை விட்டார். அருமையான பெயர் தம்புரான் குட்டி. என்ன பெயர்? தம்புரான் குட்டி. ஆண்டவனாயின ஆயரோட்டு தம்புரானும் அருள் பாவித்ததினாலே தம்புரான் குட்டி என்ற பெயரை கொடுத்தார்.
ஒரு வருடம் 2 வருடம் கழிந்தது பாருங்களே. அந்த சிவகாமி அம்மாள் இரண்டாவதும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இரண்டாவதும் ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு கன்னியம்மாள் என்ற ஒரு பெயர் கொடுத்தார். கன்னியம்மாள். கன்னியம்மாள் என்ற ஒரு பெயர் கொடுத்தாள். இந்த தம்புரானுடைய அருளால் எப்படி இருக்கிறாள்? எப்படிங்க? மூன்றாவதோ பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் தேவி அவள். பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் தேவி அவள். மூன்றாவதோ பெண் குழந்தை மூன்றாவது பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் தேவி அவள்.